My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய 92.5 ரிசர்வேஷனுக்குரிய கவர்மெண்ட் கோட்டா as well as மேனேஜ்மெண்ட் கோட்டா NRI இந்த மாதிரியான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் அஃபீஷியலா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு காலையில இருந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. பட் நம்ம காலையில சென்னையில இருந்ததுனால சென்னையில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நிறைய மாணவர்களுக்கு எஸ்பெஷலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கூட சீட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில். ஸோ அந்த மாணவர்கள் அவங்க பெற்றோர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னையில் திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம என்னென்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அதில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், எப்படி பண்ண போகிறோம், அண்ட் இதில் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல லாகின் பண்ண போகிறோம். tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நம்ம லாகின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய பழைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அது தப்புன்னு காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா உள்ளே போய்க்கலாம். ஒரு வேலை தப்புன்னு வந்துச்சு அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் எந்த நம்பரை கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பரை தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அதனால் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த நம்பர் அப்படிங்கிறதும் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் போட போகிறீங்க, 37 கவர்மெண்ட் ப்ளஸ் 3 டென்டல் இது மட்டும் தான் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 rupees மட்டும்தான். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் 22 ப்ளஸ் ஒரு 4 காலேஜஸ் இருக்கு இல்லையா, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இது நீங்கள் MBBSல ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ரூபா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 rupees, ஸோ 30,500 rupees. மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறதாக இருந்தால் 1 lakh, மூணுமே சேர்ந்து போடுறதா இருந்தால் 1,30,000. ஸோ அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் கிளிக் ஹியர் டு பே ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸினுடைய பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது காமிக்கும். இது பேமெண்ட் கேட்வே தானே தவிர இது ஃபைனல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இது அப்படிங்கிறது கிடையாது. இதில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் இதில் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆக்சிஸ் பேங்க், ICICI அல்லது இதில் இருக்கிற இந்த 7 பேங்க்கில் இல்லாத வேறு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேங்க்கினுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். ஸோ அதனால் சீக்கிரமாக பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டே வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சாய்ஸஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எப்படிலாம் செக்ரிகேட் பண்ணலாம்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் செக்ரிகேட் பண்ணலாம். சரிங்களா? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சென்னை காலேஜஸ் போடுறீங்கன்னா சென்னை மட்டும் செலக்ட் பண்ணலாம். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள காலேஜஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். அடுத்ததாக கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்சஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். MBBS செல்ஃப் ஃபினான்சிங், MBBS இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவர்மெண்ட் கோட்டாவா இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் நேம் படியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜை நீங்கள் உதாரணத்துக்கு மதுரை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் சாய்ஸஸ் அப்படிங்கிறது இது மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் அப்ளை பண்ண கேட்டகரிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வேறுபடும். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் அன்லிமிட்டட் சாய்ஸஸ் இருக்கிற டோட்டல் சாய்ஸஸையும் நீங்கள் கொடுத்ததுனாலும் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சுன்னா அதில் சேருவேன் அப்படின்ற இருக்கிற காலேஜஸை மட்டும் கொடுங்க. அந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சா கூட நான் சேர மாட்டேன்னு இப்போவே நீங்கள் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் நல்லா யோசிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இப்போ சாய்ஸஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 காலேஜோ ஒரு 20 காலேஜோ அல்லது 50 காலேஜோ அல்லது 60 காலேஜோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்போ CMC மெடிக்கல் காலேஜை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே CMC மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, நீங்கள் வந்து பின்னாடி கொண்டு வரீங்க அப்படின்னா பின்னாடி கொண்டு வந்துக்கலாம்.
இப்போ நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பின்னாடி போட்டுட்டேன் சார் தெரியாமல், அதெல்லாம் முன்னாடி கொண்டு வரலாமா அப்படின்னா எஸ், நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மூவ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். மூவ் அப் அண்ட் மூவ் டவுன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சாய்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா ப்ரிவியூ சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் அல்லது உங்களுடைய ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்துகிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணலாம். சாய்ஸ் லாக் பண்ணுறது கடைசி நாளில் தான் பண்ணணும், இப்போவே பண்ணாதீங்க. ஏன்னா சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால் அதுக்கு பின்னாடி வேறு எந்த கல்லூரியிலையும் உங்களால் ஆட் பண்ண முடியாது. இது எல்லா வருஷமும் மாணவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. ஃபஸ்ட் நாளே சாய்ஸ் போடுறேன், 10 சாய்ஸ் போட்டேன், 50 சாய்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டேன் சார், இப்போ தெரியாமல் ஒரு காலேஜ் போட்டுட்டேன், அந்த காலேஜை ரிமூவ் பண்ணணும், அல்ல சார் நான் ஒரு காலேஜை போடாமல் விட்டுட்டேன், அதெல்லாம் இப்போ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வருஷம் நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கடைசியில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் சாய்ஸ் லாக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சாய்ஸஸ் கரெக்டு தானா, அதுக்கப்புறம் வேறு எதையும் ஆட் பண்ண மாட்டேன், எடிட் பண்ண மாட்டேன், டெலிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். என்ன கேட்டால் கடைசி நாளில் போங்க. சாய்ஸ் லாக் நீங்கள் பண்ணலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னா பின்னாடி நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50 கல்லூரிகள் போட்டிருக்கீங்க, 50 சாய்ஸஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 50ல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நான் வந்து வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பதிலா நான் வந்து வேற ஏதோ ஒரு காலேஜை முன்னாடி வச்சுட்டேன், அல்லது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பதிலா கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை முன்னாடி வச்சுட்டேன். இப்போ காலேஜஸ்னுடைய ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு ரேங்கிங்ல இருக்காங்க இல்லையா, அப்போ காலேஜஸை மாற்றி நம்ம வச்சா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கல்லூரிகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம விட்டு பறிபோகும். ஸோ அப்போ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அந்த ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அல்லது உங்களுடைய மொபைலில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அல்லது உங்கள் லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் கரெக்டா 1 by 1 எல்லாத்தையும் வரிசையா செக் பண்ணுங்க. கடைசி நாள் அன்னைக்கு லாக் பண்ணீங்கன்னா போதும், நீங்க லாக் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கும். சரிங்களா, அதுவே லாக் ஆகிடும். ஸோ சாய்ஸ் லாக்கிங் இஸ் நாட் மேண்டேட்ரி, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஈவன் இஃப் யூ ஃபெயில் டு டூ இட், நீங்க அதை பண்ணாம விட்டீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும். ஆனா சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. பட் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல சாய்ஸஸை தப்பா போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈவன் இஃப் யூ விஷ் டு ஆட் சம் காலேஜஸ், நான் வந்து ஒரு 10 காலேஜ் போட்டேன் சார், இப்போ இன்னொரு 10 காலேஜ் போடலாம்னு நினைக்கிறேன், அல்லது நான் வந்து நிறைய காலேஜஸ் போட்டேன் சார், தெரியாம பிடிஎஸ் போட்டுட்டேன், இப்போ பிடிஎஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேவே எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசரப்படாதீங்க. பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா பேமெண்ட் சம்டைம்ஸ் சில நேரங்களில் சில பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஆன்லைன்லேயே ஆல் இண்டியா கோட்டால நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ பேமெண்ட் ஃபெயிலியர் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இனிஷியலாவே பேமெண்ட் ப்ராசஸை பே பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ற ப்ராசஸை முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதை பொறுமையா பண்ணலாம். சரிங்களா, பொறுமையா பண்ணலாம். எனஃப் டைம், நிறைய நாட்கள் அப்படிங்கிறது இருக்கு. 4ஆம் தேதி கடைசி நாள், அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே வரைக்கும் கொண்டு போகாம அதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிருங்க. 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கடைசி நாள் அன்னைக்கு நீங்க சாய்ஸ் லாக் பண்ணீங்கன்னா போதும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ so much.